நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் மனதில் பல கேள்விகள், அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். என்ன அமைச்சரே, பிரஸ் மீட் வைத்த கருணாஸ் போல பதட்டமாக இருக்கிறீர்களே? பதட்டம் இல்லை மன்னா, வெயில் அடிக்கிற வெயிலில் ஆவியாகி விடுவேன் போல இருக்கிறது. தெர்மாக்கோல் குடை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? வாங்க வேண்டும் மன்னா, செல்லூரில் சொல்லியிருக்கிறேன். அதை விடுங்கள், தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து விட்டது மன்னா. அது நாளும் வளர்ந்து கொண்டேதானே இருக்கிறது. இன்று என்ன புதிதாக? மலைக்காட்டிலிருந்து தமிழ்நாட்டை ஆண்டார்கள், காணொலி மூலமே திட்டங்களை துவக்கி வைத்தார்கள். இப்பொழுது என்ன, நீரும் வீட்டிலிருந்தே ஸ்கைப் மூலம் கேள்வி கேட்கப் போகிறீரா? இல்லை மன்னா, சிறையிலிருந்தே கட்சி நடத்தும் வசதியும் வந்துவிட்டதோ என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். கொடநாடு கொலை வழக்கை போல சுற்றி வளைத்து மூடி மறைக்காமல் உங்கள் கேள்வியை நேரடியாக கேளுங்கள் அமைச்சரே. இதோ கேட்டுவிடுகிறேன் மன்னா. அதிமுகவின் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளின் இணைப்பு விவகாரத்தில் இபிஎஸ் அணிக்கு சசிகலாவின் ஆலோசனை இருக்குமா? இபிஎஸ் தரப்புக்கு சசிகலா குடும்பமும் ஓபிஎஸ் தரப்புக்கு பாஜக மேலிடமும் தான் ஆலோசகர்கள் என்பது நாடறிந்த ரகசியம் அமைச்சரே. நீங்கள் அறியவில்லையா? அதே குடும்பத்தை சேர்ந்தவர்தான், ஆனாலும் ஒதுங்கிவிட்டாரே ஒருவர். ஒதுங்கிவிட்டாரா, ஒதுக்கப்பட்டாரா? ஏதோ ஒன்று மன்னா. தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா, சின்னம் மிக்க பணமலை என தினகரனின் தாராள மனசு அரசியலில் அவரை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டதே. பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஜெயலலிதா பாலிசியை தாராளமாக கடைபிடித்தவர் டிடிவி தினகரன். 1999, 2004 எம்பி தேர்தல்களில் பெரியகுளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய போதே தாராளமாக 500 ரூபாய் தாள்களை புழங்க விட்டவர். தினகரனின் தாராளத்தை பார்த்துதான் திருமங்கலம் பார்முலாவை திமுக கடைபிடித்தது. ஜெயலலிதா இல்லாத நிலையிலும் தினகரன் பணத்தை நம்பினார். அது அவரை திகார் வரை கொண்டு சென்று விட்டது. பண செல்வாக்கு மட்டுமே அரசியலுக்கு போதாது என்கிறீர்களா மன்னா? டிமானிட்டைசேஷன் காலம் அமைச்சரே. பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லாமல் போகலாம். மக்கள் செல்வாக்கு தான் முக்கியம். ஆமண்ணா, அதனால்தான் மு க ஸ்டாலின் விசுவாசமான தொண்டர்கள் இருப்பதால் தான் திமுகவை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிறாரோ? தொண்டர்கள் விசுவாசமாக இருப்பதுதான் திமுகவின் பெரும்பலம். அந்த தொண்டர்களின் நம்பிக்கை உரியவர்களாக நிர்வாகிகள் செயல்பட்டிருந்தால் திமுக இந்நேரம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். தொண்டர்களின் விசுவாசத்தைப் போலவே நிர்வாகிகளின் தன்னிச்சையான போக்கையும் உள்குத்துகளையும் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. எதிர்க்கட்சியின் போக்கு இப்படி என்றால் ஆளும் மாநில அரசின் போக்கு அப்படி. எப்படி? வறட்சி பாதிப்பால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளதே. டெல்லியில் போராடியவர்கள் விவசாயிகளே அல்ல என்றது மத்திய அரசு. விவசாயிகள் தற்கொலையே செய்து கொள்ளவில்லை என்கிறது தமிழக அரசு. பச்சையாக பொய் சொல்வது எப்படி என 2 அரசுகளுக்கும் போட்டா போட்டி நடக்கிறது போல. அடிக்கும் வெயிலில் அனைத்தும் காய்ந்து விட்டது. இவர்கள் சொல்லும் பொய்களாவது பச்சையா இருக்கட்டுமே மன்னா. வாய் மூடி கிடந்த அமைச்சர்கள் அனைவருமே சமீப காலமாக பேச கற்றுக்கொண்டீர்கள்.